பண்ணி கொடுக்குறாங்க. இது நம்ம வந்து mycivilengineer.com அப்படின்ற அந்த டீமுக்கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருந்தோம். அவங்களுடைய வெப்சைட் லிங்க், ஃபோன் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்க. 2D பிளானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ₹2 சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் டிராயிங்க்கு ₹3 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம எஸ்டிமேஷன் வாங்குறோம் இல்லைங்களா, அதாவது எவ்வளோ கல் உங்களுக்கு தேவைப்படும் இந்த வீடு கட்ட, எவ்வளோ சிமெண்ட் பேக்ஸ், ஸ்டீல் எத்தனை கிலோ தேவைப்படும், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸோட நமக்கு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் லேபர் சார்ஜ் எவ்வளோ ஆகும், இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ₹3 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பேஸில் தான் நம்ம வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் எலிவேஷன் டிசைனு, அப்புறம் 3D வாக் த்ரூ வீடியோ, இன்டீரியர் டிசைன் பண்ணால் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள், எலிவேஷன் டிசைன் 3Dல பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அந்த டிசைன். இது நம்ம வந்து mycivilengineer.com அப்படின்ற அந்த டீமுக்கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருந்தோம். அவங்களுடைய வெப்சைட் லிங்க், ஃபோன் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வாங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட நோட் பண்ண விஷயம், பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா சில பேர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியான ரேட், இதை விட கம்மியான ரேட்டில் யாராவது பண்ணி தரவங்க கூட இருக்கலாம். ஆனால் நம்ம கரெக்ஷன் சொல்லும்போது அது வந்து 2 டைம் தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பிளான் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ இவங்க கிட்ட நம்ம பார்த்தது என்னன்னா, நம்ம கரெக்ஷன்ஸ் வந்து நிறைய சொல்லும்பொழுது அவங்க வந்து எதுக்கும் நோ சொல்லாமல் அவங்க கரெக்ஷன் நம்ம கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 2D பிளான்ல இருந்து ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வரைக்குமே நம்ம சில விஷயங்கள் மாற்றும் போது அவங்க கரெக்ஷன் பண்ணி தராங்க. இப்போ எலிவேஷன் அப்படின்னு வரும்போதும் நமக்கு பிடிச்ச சில மாற்றங்கள் நம்ம சொல்லணும் இல்லையா, அதுக்கும் அவங்க வந்து கரெக்ஷன் சொல்லி தராங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கில் நமக்கு வீட்டுக்கு கொஞ்சம் ஓரமாக வந்து ஒரு காலம் வந்தது, அது வராமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம். அது ஏன் வந்தே ஆகணும் அப்படின்ற எக்ஸ்பிளனேஷனும் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாது இல்லையா, மேஸ்திரி வச்சு பண்ணும்போது. அப்போ ஒரு இன்ஜினியர் சப்போர்ட் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பண்ணால் உங்கள் பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கில் சில பேர் வந்து 20 காலம் 30 காலம்லாம் போட்டு வீடு கட்டுவாங்க. அது வந்து அவசியமா இல்லையா அப்படின்றது நம்ம ஸ்ட்ரக்சரல் டிராயிங் போடும்போது தெரிஞ்சிடும். அதை விட கம்மியான காலம் போட்டு கூட நம்மளால வீடு கட்ட முடியும் ஸ்ட்ராங்கா அப்படின்றதால உங்களுக்கு அந்த ஸ்டீல் செலவெல்லாம் மிச்சமாகுது இல்லையா, அந்த மாதிரி செலவுகள் உங்களுக்கு மிச்சமாகும். இந்த மாதிரி அட்வைஸும் அவங்க கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் வீடு கட்டிட்டீங்க, எங்கள் இன்ஜினியர் வந்து கொட்டேஷன் வந்து அதிகமாக சொல்கிறாரு, ரேட் அதிகமாக கேட்குறாரு, அது வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள், எஸ்டிமேஷன் இவ்வளோ தான் ஆயிருக்கும்னு சொல்லுங்கள், அப்புறம் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா இந்த மாதிரி செக் பண்ணி சொல்லணும். அந்த மாதிரி விஷயங்களும் இந்த டீமில் வந்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அப்புறம் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசலாம்.